Hello everyone, welcome back to my channel Recipes by Suvi. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சூப்பரான டின்னர் ரெசிபி எக் புர்ஜி. இது எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு ஃப்ரைங் பேன்ல நான் 3 ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 6 முட்டை உடைச்சு எடுத்து வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ளேமை மீடியமில் வச்சு குக் பண்ணுங்க. அடுத்து முட்டை வறுக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, ஓரமெல்லாம் அப்பப்போ எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ முட்டை ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம புர்ஜி செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. நீங்கள் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு பச்சை மிளகா பொடியா நறுக்குனதை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். பொடியா நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயம் 1 கப் ஆட் பண்றேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிருச்சு. இதுல 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து பொடியா நறுக்கி வச்சிருக்க தக்காளி 1 கப் ஆட் பண்றேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி நல்லா குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கு அப்புறம் இதுல நம்ம குடமிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வெறும் பச்சை கலர் தான் ஆட் பண்றேன். பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன், அதை 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி, வெங்காயம், குடமிளகா எல்லாம் நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க. குடமிளகா முழுசா குக் ஆகணும்னு இல்லை, கொஞ்சம் கிரன்ச்சியா இருந்தா டேஸ்டியா இருக்கும். இப்போ குடமிளகா வதங்கிருச்சு. இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லயே வச்சு குக் பண்ணுங்க. மசாலாவெல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. அடுத்து இதுல நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்க முட்டைய இதுல ஆட் பண்ணிக்கலாம். முட்டை வறுக்கிறப்பே நான் உப்பு போட்டு தான் வறுத்திருக்கேன். நீங்க மசாலால உப்பு போடுறப்போ பார்த்து போட்டுக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபியா இருக்கிறதுனால நீங்க பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு காரம் தேவைப்பட்டா கொஞ்சம் ஆட் பண்ணி கலந்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. கடைசியில கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். சூப்பரான எக் புர்ஜி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி சப்பாத்தி கூட ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அப்பப்போ திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. நெய் விட்டிங்கன்னா இன்னும் டேஸ்டா இருக்கும். ஈஸி அண்ட் டேஸ்டி எக் புர்ஜி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். Until then, it's bye from me, Shweta.